விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து கால்நடை பற்றின வீடியோஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சினை மாடு பராமரிப்பு A to Z எப்படி பராமரிக்கணும், என்னென்ன தீவனங்கள் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அந்த 10 மாதங்களுக்கு நம்மளுடைய கால்நடைகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லாத, கேட்கப்படாத நிறைய புது விஷயங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக என்னால் சொல்லப்படும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகேவா? நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சினைக்கால நிலைகள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஓகே, சினைக்காலத்தில் முக்கியமான நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 40லேருந்து 60 நாட்கள் ஒரு பிட்டும் 7 to 8 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காலகட்டங்களாக கருதப்படுகிறது. இந்த 2 காலகட்டங்களும் எதற்கு முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் கட்டம் 40 to 60 நாட்கள். இந்த நேரத்தில் தான் கரு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்னோம், 1 கிராமோ இல்லை 2 கிராமோ அந்த அளவில் தான் முதல் 40-60 நாட்களுக்கு கருவுடைய மென்மைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அது சின்ன அதிர்ச்சியோ இல்லை மாடு வலிக்கி விழுந்தாலோ இல்லை எங்கேயாவது வரப்புலேருந்து குதிச்சுக்கிட்டு கீழே வந்தாலோ அது மாதிரி நடைபெறும் போது இது வந்து கரு அப்படிங்கிறது, களைப்பு அப்படிங்கிறது இந்த ஆரம்ப கட்டத்திலே ஏற்படும். எப்போனா 40 to 60 நாட்கள்லேயே கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இல்லை நீங்கள் மாட்டை மிரட்டி அடிக்கிறீங்க அப்படின்னாலே அந்த சின்ன அதிர்ச்சி போடும் மாடு வந்து பார்த்திங்கன்னா கரு கலைஞ்சு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ அந்த காலகட்டங்களில் நம்ம அது மாதிரியான எந்த ஒரு வேலை ஈடுபாடுகளையும் ஈடுபடாது இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது கட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7 to 8 மாதங்கள். இந்த நேரத்தில் தான் கன்று வேகமாக வளரும், மாட்டோட வயிறு பெருசாகிறது. அது நடக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் மாடு தானாகவே மற்ற மாடுகளை விட்டு தள்ளி அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து மாடுகள் கூட சேர்ந்து கட்டி வைக்கிறதோ இல்லை வேகமாக ஓட்ட முயற்சி பண்ணுறதோ இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்பொழுது இது வந்து கன்று வயிற்றுக்குள்ளேயே இறக்கிறதுக்கான ஒரு சில ஏற்பாடுகளை ஏற்படுத்தினால், பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அடிபட்டுரும். அடிபட்டால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையினால் கன்று வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் இறக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதில் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடவசதி மற்றும் பாதுகாப்பு. அதை பார்த்திங்கன்னா ஹவுசிங் அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாட்டு கொட்டாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சினை காலத்தில் தரை அமைப்பு அப்படிங்கிறது தரை மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக இருக்கணும். முக்கியமாக வழுக்கிட்டு போகக்கூடாது. ஒரு சிலர் இந்த கான்க்ரீட் போட்டு வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை மேட்டு ஒரு சிலர் போட்டு வச்சுருப்பாங்க, வழுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சில தன்மைகள்லாம் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாடு வழுக்கிட்டு விழுந்து எலும்பு முறைவோ சினை களைவதற்கான வாய்ப்புகளோ ஏற்படக்கூடும். அதே மாதிரியே தனிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சினை மாடுகள் கருசிதைவு நோய் இருக்கிற மாடுகளோடவோ அல்லது மற்ற மாடுகளோடவோ முட்டை விடவே கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரே கொட்டாயில் கட்டி வைக்கவோ இல்லை மாடுகள் வந்து முட்டவோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கவே கூடாது. தனிப்பட்ட இடத்துல மாடுகளை கட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு நிலை அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா குடிநீர் மேலாண்மை அப்படிங்கிறது எப்போதும் மாடுகளுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ஓகேவா? சுத்தமான குடிநீர் வந்து 24 மணி நேரம் மாடுகளும் தொட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும். மாடு கட்டுற இடத்துக்கு பக்கத்தில் தண்ணீர் இருக்கணும். அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சினை மாடு ஒரு நாளைக்கு சராசரியாக 70லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் தண்ணீருங்கிறது குடிக்கணும். குறிப்பாக கோடை காலம், இந்த வெயில் காலம்லாம் இருக்கு இல்லையா, இந்த காலங்களில் இந்த 100 லிட்டருங்கிறது 120-130 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். அப்படி குடித்தாதான் மாடுகள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அழுக்கானது இல்லை அந்த பாசி படிஞ்ச தண்ணீர்களை மாடுகளுக்கு கொடுக்கறதையோ இல்லை கன்றுக்குட்டிகளுக்கு கொடுக்கறதையோ தவிர்க்கணும். மாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிக்கு நோய் தொற்றில் உருவாக்கலாம். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நேரிடக்கூடும். ஓகேவா? அதனால் குடிநீரில் சுத்தமான குடிநீர் ஒரு நாளைக்கு 70லேருந்து 100 லிட்டர் தண்ணீர் மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் அதை நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு மாடுகளுக்குமே. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதுங்கிறது தீவனம் மற்றும் உலர் தீவனம் மேலாண்மை. பசுந்தீவனம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கிலோ பசுந்தீவனம் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் A அப்படிங்கிறது கன்றுகளுக்கு கண்ணளிக்கும் அந்த தாயின் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உலர் தீவனம் அப்படிங்கிறது செரிமானத்திற்கு நார் சத்துள்ள வைட்டமின் குறைந்த வைக்கோல் அல்லது சோளத்தட்டையை நம்ம போடலாம். 4-5 கிலோ வரைக்கும் போகலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வைக்கோல் அப்படிங்கிறது 4-5 கிலோ ஒரு மாட்டிற்கு போட்டோம் அப்படின்னா செரிமானத்திற்கு சிறந்ததாக இருக்கும். எந்த பிரச்சனைகளும் செரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. இது மாட்டிற்கு வயிறு நிறைய கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக அடர் தீவனம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இது வந்து சினை காலத்தோட கடைசி 3 மாதங்கள் 7, 8, 9 மாதங்களில் கன்று மிக வேகமாக வளர்கிறதுக்கு நம்ம அடர் தீவனம் அப்படிங்கிறது கொடுக்கணும். வழக்கமான தீவனத்தோட கூடுதலாக 1 கிலோவோ அல்லது 1.5 கிலோவோ அடர் தீவனம் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கணும். இது வந்து கறவை நின்ற மாடுகளுக்கு பால் கறவையை நிறுத்திய பிறகு, அதாவது ட்ரை பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை, பால் சுத்தமாக நிறுத்திடும் அப்படிங்கிறப்ப
மாடு ரொம்ப மெலிந்து இருந்தால் மாட்டுக்கு 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? மாடு நல்லா இருந்துச்சுன்னா 1.5 கிலோ கொடுக்கலாம். ரொம்ப நெளிஞ்சு போய் இருக்குது அப்படிங்கிறப்ப 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, மாடு அதிக கொழுப்பு ஓவர் கண்டிஷன் அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சிச்சுன்னா கன்று ஈனுவதில் ரொம்ப சிக்கல் ஏற்பட்டுரும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்று ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா கன்றுக்குட்டி வெளியே கன்று போடும்போது ரொம்ப சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அடுத்ததாக தாது உப்பு மற்றும் வைட்டமின்ஸ். தினமும் 30லேருந்து 50 கிராம் தாது உப்பு கலவை அப்படிங்கிறது தீவனத்தில் கலந்து நம்ம கொடுக்கலாம். இது கன்றுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் மற்றும் கன்று ஈன்ற பிறகு நஞ்சு கொடி எளிதாக விழுவதற்கும் பார்த்திங்கன்னா உதவும். அதனால் தாது உப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக சினை காலங்களில் கொடுக்கலாம். பால் கறக்கிற டைமில் மட்டும் இல்லாமல் சினை காலங்கள்லேயும் இந்த தாது உப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். கொடுத்தா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? கால்சியம் சினை காலத்தின் இறுதியில் கன்று பிறக்கிறதுக்கு பால் மில்க் ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்காக கால்சியம் சத்து ரொம்ப அவசியம். ஸோ கால்சியம் அப்படிங்கிறதையும் நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும். அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கெட்டுப்போன தீவனமோ அல்லது பூசான் பிடிச்ச வைக்கோலோ ஒரு பொழுதும் நம்ம பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. இது கொடுக்கும்போது கருசிதைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். முக்கியமாக வைக்கோல் மலையில் நினச்ச வைக்கோல்லாம் போட்டு வச்சுருப்போம், அது பூஞ்சாம் பிடிச்ச மாரி இருக்கும். அப்படி இருக்கிற வைக்கப்பில்லை நம்ம கொடுக்கும் போது மாடுகளுக்கு கருசிதைவு அப்படிங்கிறதுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? அதிகப்படியான பருத்தி கொட்டையோ அல்லது புண்ணாக்கையோ கொடுப்பது தகுந்த ஆலோசனை அப்படிங்கிறது கிடையாது. அதிக வெப்பம் தரக்கூடியது அப்படிங்கிறதுனால வேணாம். பருத்தி கொட்டை புண்ணாக்கு நம்ம அதிகமாக கொடுக்கும்போது வெப்பம் அதிகமாகும். பால் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், டெஸ்ட் ஒரு பக்கம் வரதை விட இது வெப்பத்தை அதிகப்படுத்துறதுனால அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சினைக்காலங்களில் நம்ம பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடாத இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்த பிரசவ அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்ல தேவையில்லை. எப்படி இருக்குமோ அது உதாரணத்துக்கு மடி மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது மடி நல்லாவே இறங்கி பெருசாக இருக்கும். காம்புகளில் பால் கசியறது அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி வால் எலும்பு 2 பக்கமும் இருக்கிற சதை உள்வாங்கி வால் பகுதி தூக்கினாப்பில் இருக்கும். வால் தூக்கிக்கிட்டு வால் எல்லாமே உள்வாங்கின மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது ஒன்று. மாடு தீவனம் சாப்பிடாது அடிக்கடி தன் வயிற்றுக்கு பின்பக்கத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணுக்குட்டி வெளியே வருதான்னு அடிக்கடி சொட்டு சிட்டாக சிறுநீர் பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பிரசவ அறிகுறி. மாடு கண்ணு போட போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஓகேவா? அடுத்து அந்த இடத்த எப்படி நம்ம தயார் பண்ணணும், கண்ணுக்குட்டி கண்ணு போட போகிற இடத்த எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியாக மாடு கண்ணு போடுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தரையில் நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சுத்தமான வைக்கோலை பரப்பி விட்டுருங்க. இது கண்ணு பிறக்கும்போது தரை கடினமாக இல்லாமல் மென்மையாக இருக்கிறதுக்கு உதவும். பொத்துன்னு கீழே விழுந்துச்சு அப்படின்னாலும் கண்ணுக்குட்டி அடிபட்டு போயிடும், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரும்பாலும் மாடு படுத்துக்கிட்டும் கண்ணு போடும், நின்றுக்கிட்டும் கண்ணு போடும். படுத்துக்கிட்டு கண்ணு போடுது அப்படிங்கிறப்ப சுத்தமான கட்டுத்தரை இருந்தால் போதுமானது. நின்றுக்கிட்டு போடுதுங்கிறப்ப அந்த இடத்துல சுத்தமான வைக்கோல் போட்டு வச்சோன்னா பொத்துன்னு கீழே விழுவும் போது அடி அப்படிங்கிறது கண்ணுக்குட்டிகளுக்கு படாது, கண்ணுக்குட்டி சேஃபாக கீழே விழுந்துடும். ஸோ அதற்காக இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி.